வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் தமிழ் வழி கல்வி குறித்த ஒரு விளக்க கருத்துரை என்ற கட்டுரையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாடு விடுதலை அடைஞ்சு அரை நூற்றாண்டை கடந்துருச்சு. இருந்தாலும் தமிழக கல்வியாளர்களில் ஒரு பிரிவினர் தமிழ் வழி கல்விக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மேல்நாட்டுக்காரங்கிட்டிருந்து அரசியல் விடுதலை பெற்றுட்டோம், இப்போது பொருளாதார விடுதலைக்காகவும் போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னமும் கல்வியாளர்களிடமிருந்து அறிவு விடுதலை பெறுவது குறித்து இன்னும் நாம் அவ்வளவா சிந்திக்கவே இல்லை. சமுதாயத்தை தவறாக வழிநடத்தி செல்லவும், தங்களுடைய தன்மதிப்பை பாதுகாத்துக்கவும், கீழ்மட்ட வகுப்பினருக்கு அறிவு பயன் கிடைக்காதவாறு சில பேர் செயல்படுறாங்க. இவங்களுடைய போக்கு கல்வித்துறையில் பலரையும் அடிமைகளாக கீழ்மட்டத்திலேயே இருக்க செய்யுது. கல்வித்துறையில் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக படித்தவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலமே தொடர்ந்து பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கல்வி பெறுவதை தடுக்கக்கூடிய நோக்கத்தோட வேறு பயிற்று மொழிக்கு சார்பாக வாதம் புரிவதிலும் அதனை பரப்புவதிலும் இங்கே சில பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு முழுமையான ஆய்வுக்கு பிறகு வேறு மொழி ஒன்றின் மூலமாக படிக்கிறத விட தாய்மொழி வழியாக கற்பது தான் சிறந்தது அப்படிங்கிறத யுனெஸ்கோ ஆய்வு சுட்டி காட்டுது. இந்த ஆய்வு முடிவு வெளியாகிறதுக்கு முன்னும் பின்னுமாக உலகத்தில் பல நாடுகள் தாய்மொழி வழியாகத்தான் கல்வியை கொடுத்துட்டு வந்துச்சு. இந்தியா போன்ற வளரக்கூடிய நாடுகளில் தான் கல்வியாளர்களிடமிருந்து வரக்கூடிய எதிர்ப்பின் காரணமாக இது சிக்கலுக்குரிய ஒன்றாக ஆக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கட்டுரையாளர் தெரிவிக்கிறாரு. சமூகத்தில் கல்வி எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கணும், எளிய முறையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் நடப்பியலில் பார்த்தீங்கன்னா அது உயர் வகுப்பாக இருக்கும், பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அது தனி உரிமையாக இருக்குது. இந்த நாட்டில் வாழக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டாமா? படிக்காதவங்க விழுக்காட்டை குறைக்கிறதுல தான் நாம் அதிக அக்கறை காட்டுறோம். ஆனால் கிராமங்கள்ல இருந்தும் பின்தங்கிய சமூகங்களிடமிருந்தும் வந்து பயிலக்கூடிய மாணவர்களில் எத்தனை பேர் உயர்கல்வி பெறுகிறார்கள்? பெரும்பாலானவங்க கல்வியற்றவங்களாகத்தான் அல்லது பள்ளி கல்வி மட்டும் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் வச்சுருக்கிறோம். விடுதலைக்கு போராடிய நாட்டின் பெருந்தலைவர்கள் சாதாரண மனிதனுடைய பண்பாட்டையும் குணநலத்தையும் வடிவமைப்பதில் தாய்மொழி வழி கல்வியின் முகாமையை விரிவாக விளக்கியிருக்கிறாங்க. சமூகத்தினுடைய கீழ்மட்ட மக்கள் கல்வி பெறுவதில் இருந்த தடைகளை வெல்லுவதற்கு இடஒதுக்கீடுகள் ஓரளவுக்கு உதவி செய்து இருந்தாலும் தாய்மொழி வழி கல்வி மட்டுமே சம அளவு அறிவு பெற வாய்ப்பாக இருக்கும். அதனால் இயற்கை அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் இதில் எல்லாமே அந்த தாய்மொழி கல்வி இருக்கணும். சூரிய ஒளியும் தண்ணீரும் தாவரங்கள் இயல்பாக வளர எப்படி துணை புரியுமோ அது மாதிரி தான் தாய்மொழி வழி கல்வி எவ்வித பெருமுயற்சியும் கடினமும் இல்லாமல் இயல்பாக அறிவு வளர்ச்சி பெற உதவும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. கல்வியை தொடராமல் இடையிலேயே நிறுத்திவிடக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பாக உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக மாற்றினாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. இதற்குரிய பல காரணங்களில் மேல்நிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பயிற்று மொழியாக இடம் பெறாதது முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நம் கல்வி முறையில் பயிற்று மொழியாக தாய்மொழி இடம்பெறாத காலம் வரை நாம் பலனை எதிர்பார்க்க முடியாது. கல்வியை பரவலாக்குவதன் மூலமாகத்தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆங்கில வழி கல்வி மூலமாக பெரும்பாலும் நாம் ஒரு எழுத்து ஊழியர்களை தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இவங்களில் பல பேருக்கு பிழையற்ற அந்த ஆங்கிலத்தை பயன்படுத்துறதுல கூட போதிய திறமை இல்லை. ஆங்கிலத்தினுடைய தரமும் ஆண்டுக்காண்டு கீழ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. இதனால் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே அதனுடைய தரத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு வாதிடுகிறார்கள். அதை ஏற்க முடியல. ஏன்னா ஆங்கிலம் வழியாக அறிவியல், தொழில்நுட்பவியல்களுடைய முழுமையான சிந்தனையாளர்களை உருவாக்க முடியலை. இயல்பான அறிவு கூர்மையும் திறமையும் வாய்ந்த ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுத்த கொண்ட துறைகளில் அறிஞர்களாக உருவாகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் முன்னேற்றமடைந்த நாடுகளில் போய் பார்த்தா அவங்க எந்த மொழியை கற்றிருக்கிறார்கள்னு பார்த்தா அவங்களுடைய தாய்மொழியை தான் கற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் பொது உடைமை பற்றி பேசுகிறோம். சொத்து, பொருளாதார வளம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில் நம்பிக்கையுடையவங்களாக இருக்கிறோம். ஆனால்
நடைமுறையில் ஆட்சியாளர்கள் அந்த கொள்கைகளை கடைபிடிக்கிறதே கிடையாது. அதையும் குறிப்பிடுறாங்க. வேலை வாய்ப்புக்காகவும் பிற மக்களோட தொடர்பு கொள்வதற்காகவும் ஒருத்தர் தாய்மொழியோடு வேறு மொழியும் கற்றுக்கிறது கட்டாயம். வேற்று மொழியாக 2ஆம் மொழியாக வேணால் நீங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கோங்க. ஆனால் தாய்மொழி தான் பயிற்று மொழியாக இருக்கணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. வேலை வாய்ப்புக்காக ஜெர்மனிக்கோ அல்லது சோவியத் ஒன்றியத்திற்கோ செல்லக்கூடிய ஒருவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தங்களுடைய கருத்து பரிமாற்றத்திற்காக அந்த நாடுகளுடைய மொழிகளை படிக்க வேண்டியுள்ளது. அது மாதிரியே டில்லிக்கோ வட இந்தியாவுக்கோ செல்லும்போது கூட ஆங்கிலத்தை விட இந்தி உதவியாக இருக்கும் என்றாலும் ஒருவர் ஒரே ஒரு மொழியை தான் தெரிவு செய்ய விரும்பினால் வேற எந்த மொழியும் விட ஆங்கிலமே உதவியாக இருக்கும். எனவே இதற்கு தகுந்தாற் போல பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தொடக்கத்தில் இம்மாற்றத்திற்கு சிக்கல் தோன்றினால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே பயிற்று மொழிகளாக இருந்து வர வேண்டும். படிப்படியாக நாம் செவிலித்தாயினுடைய இடத்தை நற்றாய் தாமாகவே பெற்று விடுவாள். இல்லை செவிலித்தாய் அப்படிங்கிற வளர்ப்பு தாய் மாதிரி ஆங்கிலம், நற்றாய்ங்கிறது பெற்ற தாய் மாதிரி. அப்போது நமக்கு பெற்ற தாயாகிய தாய்மொழி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தி மொழி ஒரு அலுவலக தொடர்பு மொழியாகத்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது மட்டும்தான் இந்தியாவினுடைய தேசிய மொழி அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்வித்துறையினுடைய எல்லா மட்டங்களிலும் ஆங்கிலத்தோட இந்தியும் மும்முரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. தற்போது ஆங்கில பயிற்று மொழியை மாற்றச் சொல்லும் தமிழ்நாட்டினர் திடீர்னு ஒரு நாள் இந்தி பயிற்று மொழியை மாற்றச் சொல்ல வேண்டிய நிலை வரலாம். இத்தகைய நிலை வருவதற்கு முன்னாடி நவீன அறிவியல் சிந்தனைகளினுடைய வடிகாலாக தமிழ் வளர்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மருத்துவம், பொறியியல், தொழில்துறை கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக்கப்பட வேண்டும். ஆங்கிலம் பயிற்று மொழியை போன்று தமிழ் பயிற்று மொழி வழியாகவும் உயர்கல்வி வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தேவையான அளவு மாணவர்களுடைய உள்ளங்களில் நாம் ஏற்படுத்தணும். பயிற்று மொழியாக தமிழ் மாறணும் அப்படிங்கிற குரல் கொடுக்கக்கூடியவங்களை சில பேர் மொழி வெறியர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழின் மீது காதல் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது தமிழ் மொழி பற்றிய சிக்கல் கிடையாது. தமிழ் பயிற்று மொழியாக இல்லாவிட்டாலும் தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய அந்த வலிமை தமிழுக்கு இருக்குது. எனவே இதை கல்வியாளர்கள் என்ன பண்ணணும்னா மொழிச்சிக்கலாக இல்லாமல் கல்வி தேவையாகவும் சமூக தேவையாகவும் கருதணும் அப்படின்னு சொல்லி கட்டுரையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த கட்டுரையை தமிழனல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அதை மொழியாக்கம் பண்ணவர் முனைவர் கா முத்தையா. அப்போது அந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். பொதுவாக எந்த ஒரு நாடுமே ஒரு வளமான ஒரு நாடாக அந்த கல்வி அறிவு இதில் வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி அவங்களுடைய தாய்மொழியாகத்தான் இருக்கணும். தாய்மொழி மூலமாகத்தான் நம்மளால் சிந்திக்க முடியும், எல்லா உணர்வுகளையும் பெற முடியும். அதற்காக இவங்க மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு குறிப்பிடலை. தாய்மொழியை அழுத்த வேண்டாம், தாய்மொழியை கீழே கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நம்ம முழுமையாக வாசித்து பார்த்தோம்னா புரியும். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி.